ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியம். நாட்டில் வந்து என்ன ஒரு தீங்கு வருதோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படிங்கிறதுல வந்து ஒரு மருத்துவரும் மருத்துவமனையும் ஈடுபடணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி சோசியல் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்கோம். புகையிலை எதிர்ப்பு தினம். புகையிலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10 லட்சம் பேர் வந்து புகையிலைனால இந்தியாவில் இறக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலக பாப்புலேஷன்ல வந்து உலக மக்கள் தொகையில புகையிலை பாதிப்பால 12% இந்தியாவிலே இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூ. முன்னாடி வந்து புகையிலை விளம்பரம் ஈவன் எவ்ரி மூவி நீங்க பாக்குறதுல எனி டிவிலயுமே பாத்தீங்கன்னா புகையிலைனால உள்ள பாதிப்புகளை நம்ம கவர்மெண்ட் சார்பா போடுறோம். அந்த பாதிப்புகளை ஒத்துழைப்போட இந்த புகையிலையை வந்து நம்ம அதோட பாதிப்புகள்ல இருந்து குறைக்கிறதுக்கும் புகையிலை வழக்கத்துக்கு ஆட்பட்டவங்க நம்ம எப்படி அவங்கள அந்த ஹேபிட்ல இருந்து வெளிக்கொண்டு வந்து அவங்க நார்மல் லைஃப் கொண்டு போறது, புகையிலைனால புற்றுநோய் வந்தா அதுக்கு என்ன வழிமுறை நம்ம ஏர்லியா கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு, அந்த ட்ரீட்மெண்ட் பத்தி எல்லா விவரங்களையும் உங்களோட ஷேர் பண்றதுக்காக எங்க மருத்துவ நிபுணர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட கொடுக்குற நீங்க உங்களோட நிக்கோட்டின் இருக்கும், கொஞ்சம் அதனுடைய எக்ஸ்ட்ரா காம்போனன்ட்ஸ் இருக்கும். இ சிகரெட்ல குடிச்சா ஒண்ணுமே இல்லைலாம் கிடையாது, அதோட கொஞ்சம் லெஸ் ஹார்ம்ஃபுல், பட் இட் இஸ் ஆல்சோ ஹார்ம்ஃபுல். 33 கண்ட்ரில தட் இஸ் பேட். ஸோ டொபாக்கோ இன் எனி ஃபார்ம் இஸ் டேஞ்சரஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த். இன்னொரு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க சிகரெட் குடிக்கிறதுனால உங்க பையனுக்கும் மோர் டேஞ்சரஸ். அதுதான் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்னு சொல்றேன். இப்போ தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கு கூட இருக்கு. நீங்க பாத்ரூம்ல குடிச்சிட்டு போயிருவீங்க, அடுத்த 2-3 பேர் வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த தப்பும் பண்ணாம தே ஆர் ஆல்சோ கெட்டிங் இன் டு ப்ராப்ளம். அவங்களுடைய சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இயற்கையிலே அது வரக்கூடிய பாதிப்புகள் ஜெனட்டிக்கா இருக்கும்போது இந்த ஸ்மோக்கிங் எக்ஸ்ட்ரா இது பண்ணும்போது ப்ராப்ளம் வருது. 10 நாளைக்கு பயந்து போட்டு வருவோம், 11ஆம் நாள் திருப்பி எடுத்து வச்சிருவோம்ல. சில பேர் ஸ்டைலா ஹெல்மெட்டை வாங்கி பெட்ரோல் டேங்க் மேல ஸ்டைலா வச்சிருவாங்கல்ல. அப்போ அதுதான் கரெக்டுன்னு சொல்ல போறோமா? இல்லை. அதனால அப்படிங்கிற ஒரு நாளை வந்து நோ டொபாக்கோ டே அப்படின்னு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை வந்து உலக அளவில் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த வருஷத்தில் இந்த நோ டொபாக்கோ டே அப்படிங்கிறது யாரை நம்ம டார்கெட் பண்ணுறோம்னா, குழந்தைகள், சிறு வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த டொபாக்கோ அப்படிங்கிற அடிக்ஷன் இவங்களுக்கு வரும்பொழுது அவங்களை அதுலேருந்து மீட்டு வெளியில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இது ஏன் அப்படின்னா, இந்த டொபாக்கோவில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படிங்கிற ரசாயனம் இந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு ரொம்ப பவரான ஒரு கெமிக்கல். மற்ற சில கஞ்சா அது மாதிரி இருக்கக்கூடிய அடிக்ஷன்ஸை விட இதுக்கு அடிக்ஷன்ஸ் ஜாஸ்தி. இது சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும், உடல் நலமும் பாதிக்கப்படும். அது இல்லாமல் இந்த நிக்கோட்டின் அப்படிங்கிறதுன இந்த ரசாயன பொருளில் மார்படைப்பு, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், வயிறில் வரக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸ், இது இல்லாமல் புற்றுநோய், இது மாதிரி பல விதமான நோய்கள் வரலாம். இதை நம்ம தவிர்க்கணும்னா இந்த டொபாக்கோவை வந்து சிறு வயதிலேயே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த விழிப்புணர்வோட ஒரு டொபாக்கோ யூஸ் பண்ணுறக்கூடிய நபர் மருத்துவர்கள் கிட்ட வரலாம். மருத்துவர்கள் அதை எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கிறத ஒரு விதிமுறைகளோட சொல்லி தருவாங்க. சொல்லி கொடுத்து அவங்கள நம்ம இந்த டொபாக்கோலேருந்து மீட்டு வெளியில் கொண்டு வந்துட்டோம்னா ஒரு 5 ஆண்டு அல்ல 10 ஆண்டு போயிடுச்சுன்னா அவங்க ஒரு சராசரி மனுஷர்கள் மாதிரி நார்மலாக ஹெல்த்தியாக வாழறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. இது இல்லாமல் ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கு கூட இந்த ரசாயனத்தினால செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு நம்ம மருத்துவர் இப்போ தான் இதெல்லாம் பற்றி பேசினார். இந்த பாதிப்புனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஏன் கர்ப்பிணிகளில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட இந்த டொபாக்கோ ஸ்மோக்னால பிரச்சனை வரலாம். அதனால இது ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை. அதுவும் இந்தியாவில் இது ஒரு ப்ராப்ளம். நமக்கு 12% ஸ்மோக்கர்ஸ், வேர்ல்டில் இருக்கிற ஸ்மோக்கர்ஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க. இந்த விழிப்புணர்வை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பித்து சமுதாயம் வரைக்கும் இந்த ஸ்மோக்கிங்கிறத வந்து நம்ம தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும். Thank you.